கிருஷ்ணமிச்சரர் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர். இந்த வேதாந்தாச்சாரியோடு பண்டிதருக்கு போட்டி, வேதம் குறித்த ஒரு போட்டி நடைபெறப் போகிறது. இதில் தோற்றால் உனக்கு நான் அடிமை அப்படின்னு வேதாந்த மிச்சரர் சொல்கிறாரு. போட்டி தொடங்கும் போது நிறுத்து நிறுத்து நிறுத்து, தோத்துட்டேன்னா நான் உனக்கு அடிமைன்னே, நீ என்கிட்ட தோத்துட்டேன்னா என்னன்னு சொல்லலையேன்னார். கிருஷ்ணமிச்சரே, இந்த வேதம் குறித்து நானா உன்னோடு சற்சங்கம் செய்ய போகின்றேன்? இல்லையே. எதிரும் புதிரும் பேசப் போகின்றேன்? எதுகைமொழி ஆற்றப் போகின்றேன்? இல்லை. நம்மாழ்வார், ராமானுஜர், வேதாந்த தேசிகன், மடவாள மாமுனி போன்கின்ற சான்றோர் பெருமக்கள் யாரால் பேசுகின்றார்கள் நாராயணன் நாமத்தை? அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவன்தான் அவர்களுடைய நாக்கில் நின்று வாதம் செய்கின்றாரே, அதுபோல திருமாலாகிய திருவேங்கடமுடையான் தான் வேதவித்தாகி என்னுடைய நாவில் உட்கார்ந்து கிருஷ்ணமிச்சரே உன்னோடு வேதத்தை குறித்து எதிர்வாதம் செய்ய போகின்றார். எனவே நான் தோற்பது என்பது கடலை கைக்குள் அடக்குவது போல நடக்காது என்றார்.